வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரபஞ்ச தோற்ற விளக்கம். இப்போ இதுதான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த பிரபஞ்ச தோற்ற விளக்கம். பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது என்ற விளக்கம் மெய்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் கொடுத்திருக்கிறார்கள். அவைகளை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக விவாதிப்போம். நமது மெய்ஞானிகள் வள்ளலார், வேதாத்திரி மகரிஷி, பிரம்மஞான ஜோதி மகான், ரமண மகரிஷி ஆகியோர்கள் நிறைய முனிவர்கள் நம்ம பிரபஞ்சத்தை பற்றியும் இறைநிலை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னாக்கா, அவங்க அந்த டிவைன் பவர், டிவைன் ஹஸ் கிவன் த பிளஸ்ஸிங்ஸ் டு டெலிவர் டு அந்த நாலேஜ் அவங்க டிவைன் பவர்லேருந்து பெற்றவர்கள். இந்த நிறைய முனிவர்கள், நான் ஒரு 4 பேரை ஃபோட்டோவை போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாரும் இதை பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது, நான் இந்த கட்டுரை எழுதுவதற்கு ஆரம்பம் என்னன்னாக்கா, நம்ம டெய்லி பஞ்சபூத நவகிரகம் தவம் பண்ணுறோம் மன்றங்களில். அப்போது இந்த நவகிரகங்கள் என்னுடைய மனசில் இந்த நவகிரகங்கள் எவ்வாறு தோன்றின, பஞ்சபூதங்கள் எவ்வாறு தோன்றின என்று ஆராய்ச்சி என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன. அப்பொழுது நிறைய பேராசிரியர்களுக்கு கேட்கும்போது அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீங்கள் நீ அதுவானால் அது சொல்லும் என்ற ஆன்சர் தான் நிறைய கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னா நம்ம இறைநிலையோடு ஒன்றி, நம்ம ஃப்ரீக்குவன்சியை குறைச்சி இறைநிலையோட ஒன்றி போனால் நமக்கு வரும் எல்லா சந்தேகங்களும் இறைநிலை கொடுக்கும் என்ற விளக்கம் தான் அது. அதில் முழு நம்பிக்கையோட நான் தவம் பண்ணும்போது எனக்கு நிறையா இந்த பிரபஞ்ச தோற்றம், இந்த நவகிரகங்கள்லாம் எப்படி தோன்றியது என்ற விளக்கங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட் சோர்ஸில் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது. அதெல்லாம் கம்பைல் பண்ணி நான் இதை உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். இந்த கட்டுரையில் என்னென்னா, இந்த பிரபஞ்சத்திலுடைய கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன்கள் இதெல்லாம் எப்படி எவ்வாறு உருவாகின, அது சைஸ் என்ன, அதனுடைய கேரக்டர் என்ன, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின அளவுக்கு நான் இதை கம்பைல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைம் தான் ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் குயிக்லி. இதுதான் சார் பிரபஞ்சம். பிரபஞ்சன்றது நேக்கடையில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு டெலஸ்கோப் வழியாக பார்த்தா இந்த மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்தில் சூரியன் மற்ற 9 கிரகணங்களும் இந்த ஆர்பிட்டில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் நம்ம சோலார் சிஸ்டம் மில்கி வே கேலக்சியில் இருக்குது. திஸ் இஸ் மில்கி வே கேலக்சி. ஒரு கேலக்சின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேலக்சிஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பிரபஞ்சத்தில் இருக்குது. பிளார்டு ஸ்பைரல், இர்ரெகுலர், ஸ்பைரல், பெக்குலியர், எலிப்டிக்கல், லெனிக்குலர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேலக்சி. நாம் இருக்கும் கேலக்சி மில்கி வே கேலக்சியில் நம்ம சூரிய குடும்பம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படம். இப்போ பிரபஞ்சத்தில் 20,000 கோடி கேலக்சி இருக்குது. நம்ம ஒரு பிரபஞ்சத்தில் 20,000 கோடி கேலக்சிஸ். நம்ம பால்வெளி மில்கி வே கேலக்சியில் 40,000 கோடி நட்சத்திரங்கள். நம்ம சூரியன் மாதிரி 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. அப்படின்னா பார்த்துங்களேன், எவ்வளோ பெரிய பிரபஞ்சம். நம்ம சூரிய மண்டலத்திலேயே, சூரிய குடும்பத்திலேயே இவ்வளோ 9 கிரகணங்கள் இருக்குது, பூமி இருக்குது, இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி 40,000 கேலக்சிஸ் இருக்குது, 20,000 கோடி கேலக்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ இன்னொரு சந்தேகம் வரலாம், இது ஒரு பிரபஞ்சத்தில் இவ்வளோ இருக்குன்னா வேற பிரபஞ்சங்கள்லாம் இருக்கா இந்த மாதிரி அப்படின்னு ரிசர்ச் போயிட்டுருக்கு. லைக் சைனா, ஜப்பான், யூஎஸ்ஏ அவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி அங்கே இருக்கிற அலைகள், டிஃப்ரெண்ட் அலைகள் அவங்க ரிசீவர் வச்சு டிஃப்ரெண்ட் அலைகள் பார்க்கும்போது அங்கேருந்து நிறைய அலைகள் வருது. அந்த அலையெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது இந்த படத்தில் இருக்கிற ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம்,
அப்படின்னு யூகிக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அலைகள்லாம் அவங்கள வந்தால் கூட பேசலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த சைனா வந்து தே ஆர் ஃபீலிங் வெரி டேஞ்சரஸ் டேஞ்சரஸ். அந்த ஆளுங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, எவ்வளோ டேஞ்சரஸாக இருப்பாங்க, அவங்கள கூட இன்டராக்ட் பண்ணால் என்ன நடக்கும்னு தெரியாதனால யாருமே உலகத்தில் யாருமே இன்டராக்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் வேற்று கிரகத்தோட அலையன்ஸ், மற்ற கிரகணத்தில் வேற எங்கேயாவது ஆட்கள் இருக்காங்களா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பேரியக்க மண்டலத்தில் ஆளுங்கள் எங்கே இருப்பாங்களா அப்படின்ற ஆராய்ச்சியில் போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணுவோம். ஃபிலாசபர் ஃபிலாசபர் அப்படின்னா தத்துவ ஞானிகள். தத்துவ ஞானிகள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்க இன்ட்யூஷனால், அதாவது செவன்த் சென்ஸ்னால இன்ட்யூஷனால் அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உண்மைகள் இதெல்லாம் அவங்க அனுமானத்தில் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அதை வந்து சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி, அதை வந்து விஞ்ஞானிகளும் அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி கட்டுரையாக பண்ணுறாங்க. இது பிலாசபருக்கு எப்படி அது அந்த மாதிரி இன்ட்யூஷன் வருதுன்னா, பேஸ்ட் ஆன் தேர் ஆன்சிஸ்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், சஞ்சித கர்மத்தினாலையும் மெடிடேஷன் அண்ட் டிவைன் பவர்னாலையும் வருது. எப்படி நமக்கு சஞ்சித கர்மம் எப்படி வருது அப்படின்னாக்கா, நம்ம ஃபிசிக்கலாக சிமிலர் டு அவர் ஆன்சிஸ்டர், கேரக்டரும் உங்கள் தாத்தா மாதிரி இருக்கு, அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்மாவும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்றது ஒரு கன்ஃபார்ம்டு இன்டர்ஃபரன்ஸ் எனக்கு ஐ எம் கம்யூனிகேட்டிங். ஃபிசிக்கலாக கம்பேர் பண்ணுறோம், கேரக்டரை கம்பேர் பண்ணுறோம், அதே மாதிரி கர்மாவும் வருது, பட் இடையெல்லாம் இருக்குது. அதனால் கர்ம வினைகள் டெஃபினட்டாக மூதாதையர்கள்லேருந்து நமக்கு வருதுன்றது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ சயின்டிஸ்ட் எடுத்துங்க. சயின்டிஸ்ட்லாம் எப்படி அவங்க சயின்டிஸ்ட் ஆகுறாங்கனாக்கா, பை எஜுகேஷன், அவங்க டிஎன்ஏ, காம்பினேஷன் ஆஃப் பாடி கெமிஸ்ட்ரி, பை டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இனிஷியேஷன் ஃப்ரம் பிலாசபர் வியூ. இந்த பிலாசபர் தத்துவ ஞானிகள் சொன்னதை எடுத்து அவங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறாங்க. சயின்டிஸ்ட் வித் தேர் பப்ளிகேஷன் பண்ணி வேர்ல்டு லெவலில் டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து தேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வேர்ல்டு லெவலில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாருமே அக்ரி பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உதாரணத்துக்கு எடுத்தோன்னா, பிலாசபர் எடுத்தால் நம்ம வேதாத்ரி மகரிஷி பிலாசபர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பிலாசபர். ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷனுக்காக இதை கொடுக்குறேன். அடுத்தது ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன் வாழ்ந்த காலம் 1960 to 40, 1640 1727. லைஃப் 85 இயர்ஸ் இருந்தார். அவர் கிராவிட்டி தியரி கண்டுபிடிச்சார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1879 1955 76 இயர்ஸ் இருந்தார். குவாண்டம் தியரி, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்டு ஸ்பேஸ் டைம் கான்செப்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஸ்பேஸ் டைம் அப்படின்னு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். அது என்னன்னாக்கா, நம்மலாம் ஆப்பிள் வந்து ஐசக் நியூட்டன் ஆப்பிள் விழுது, எதனால் விழுது அப்படின்னா கிராவிட்டினால. அதுக்கு அகெயின்ஸ்டாக கிராவிட்டிக்கு பதிலாக நம்ம மகரிஷி சொன்ன சேம் கான்செப்டில் ஸ்பேஸ் டைம்னு ஒரு கான்செப்டை இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்னு மூணாவது, அவர் வந்து 76 வருஷம் இருந்திருக்காரு. அவர் இந்த பிரபஞ்சத்தில் பிளாக் ஹோல், காஸ்மாலஜி, ஸ்பேஸை பற்றி பண்ணியிருக்காரு. அவரை கடவுள் கிரியேஷனில் அவர் மைண்டை தவிர எல்லா பாடியும் அஃபெக்ட் ஆகிருக்கு. பேரலைசிஸ் வந்துட்டு அவர் வீல் சேர்லேயே தான் இருந்திருக்காரு. இதோ இருக்கார் பாருங்க, எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பிரெயின் தான் இந்த கண்டுபிடிப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம். பட் அவர் ஃபிசிக்கலாக ஒன்றுமே அவருமே பண்ண முடியாது. ஸோ அடுத்தது இவர் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவர் வந்து ஐசக் நியூட்டன். இவங்க எல்லாம் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் இந்த இவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ன சொல்கிறேன்னா, கடவுளை பற்றி அவர் சொல்லும்போது, கடவுளனுடைய உண்மையான நிலை இன்னும் ஒரு 100 வருஷம் போனால் தான் எது கடவுள், எவ்வளோ தூரத்தில் இருக்கிறார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார், நமக்கு வருபவை எல்லாம் கடவுள்னாலா நம்மாலா அப்படின்ற எல்லா தத்துவங்களும் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிஞ்சதுனாக்கா, விஞ்ஞானம் வளர வளர தத்துவ ஞானிகள் விளக்கங்கள் கொடுக்க கொடுக்க நல்லா புரியும் அப்படின்ற ஒரு
புத்தகத்தை போட்டிருக்காரு. ஆழ்ந்த ஆழ்ந்த கேள்விகளும் அறிவார்ந்த பதில்களும் அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு புக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு இங்கிலீஷில் இருந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஆழியார் லைப்ரரியில் இருக்குது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் புக்கு தமிழ்லேயே இருக்குது. அதை எடுத்து எல்லாரும் படித்து பார்க்கலாம். அடுத்தது யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நம்ம மகரிஷியும் எம்எஸ்சி யோகாவில் வந்து லைட்டாக டச் பண்ணியிருக்காரு. பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், தெர் ஆர் மெனி, எப்படி இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்ற அசம்ஷன் நிறைய இருக்கு. கிரியேஷன் தியரி, படைப்பு கோட்பாடு, பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு, தியரி ஆஃப் மாயா, மாயா கோட்பாடு, தியரி ஆஃப் பர்மியன்ஸ், ஊடுருவல் கோட்பாடு, தியரி ஆஃப் எவால்யூஷன், பரிணாம கோட்பாடு. இதில் வந்து பிக் பேங் தியரி, பிக் பேங் எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்ப்ளோஷன் தான் மேக்சிமம் சயின்டிஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு சின்ன பாயிண்ட்லேருந்து சடனாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி தான் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கு அப்படின்ற கான்செப்ட் தான் உலக அளவில் எல்லா சயின்டிஸ்டும் ஒத்துக்கிறாங்க. நிறைய கோட்பாடு இருக்குது. நம்ம மகரிஷியும் இந்த கோட்பாடுகளை நம்ம புக்கில் எழுதியிருக்காரு. பட் அவர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம யூனிவர்ஸுக்கு முன்னாடி எப்படி வந்ததுன்றதை நிறைய அவர் கொடுக்கல. காரணம் வந்து அவர் வந்து நம்ம சாதாரண மக்களுக்கு நிறைய விஷயங்களை, நிறைய அட்வான்ஸ்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோன்னாக்கா புரியறது கஷ்டம். அப்படின்றதுனால அவர் லிமிட் பண்ணி ஒரு பிரபஞ்சத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் லைட்டாக சொல்லியிருக்காரு. பட் டீட்டெயில்டாக நம்ம புக்கிலையோ இதுலேயும் கவர் பண்ணலை. ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். அடுத்தது இதுதான் பிரபஞ்சம். இங்கே தான் பிரபஞ்சம் ஒரு சின்ன பாயிண்ட்லேருந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி இப்படி சடனாக நம்ம பட்டாசு வெடிச்சதுனாக்கா எப்படி சடனாக பரவுதோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஆகி இவ்வளோ நியர்லி ஒரு 13.77 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதுதான் இதனுடைய ட்ராயிங்கு. ஜஸ்ட் உல்சி. இது எப்படி வந்தது அப்படின்னா, ஐசக் நியூட்டன் விதிப்படி இந்த உலகத்தில் யூனிவர்ஸில் ஒரு ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. இந்த ஒரு புள்ளியிலிருந்து அதனுடைய எனர்ஜி ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி பொருட்களாகவும் கிரகணங்களாகவும் எல்லா பொருள்களாகவும் வந்திருக்கு. ஸோ அதுதான் ஐசக் நியூட்டன் ஒரு பொருளை இந்த யூனிவர்ஸ் வந்து ஆக்கவும் அழிக்கவும் முடியாதுன்ற ஃபஸ்ட்டு கோட்பாடு. இரண்டாவது ஐன்ஸ்டீனுடைய ஈக்குவேஷன் E = mc². இந்த பிக் பேங் தியரியில் இந்த எனர்ஜி வந்து மாஸ் இன்ட்டு ஸ்பேஸ் ஸ்கொயர் ஆர் வெலாசிட்டி ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனில் இந்த எனர்ஜி ஃபுல்லாகவே மாஸ் அண்டு வெலாசிட்டி கன்வெர்ட் ஆகிருக்கு. நம்ம கிரகணங்கள், பஞ்சபூதங்கள் இது எல்லாமே இந்த மாஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு ஹை எனர்ஜிலேருந்து. அதுதான் இதனுடைய ஈக்குவேஷன் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது இதான் பெருவெடிப்பு ஏற்பட்டு 13.8 மில்லியன், அதாவது 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சம் ஒரு சிறிய புள்ளியிலிருந்து தீப்பொறி மாதிரி வெடித்தது. இங்கே தான் தீப்பொறி மாதிரி வெடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த பார்ட்டிக்கல்லாம் எப்படி இருந்திருக்கு. ஆஃப்டர் 3 minutes இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக அதனுடைய பார்ட்டிக்கல்லாம் ஹியர் அண்ட் தேர் ரொம்ப ஸ்கேட்டர்டாக மூமெண்ட்டை நடந்திருக்கு வித்தின் 3 minutesல. ஆஃப்டர் 3 lakh இயர்ஸுக்கு அப்புறம் ஹெவி பார்ட்டிக்கல் நம்ம பிரபஞ்சத்திலுடைய எல்லா பிளானட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்ட்டிக்கல் ஸ்மால் பார்ட்டிக்கல் வந்திருக்கு. அந்த பார்ட்டிக்கல் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் 1 பில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் ஸ்டார்ஸு, பிளானட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 14 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மனிதன் தோன்றி இருக்கிறான். 14 பில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் பிரபஞ்சம் தோன்றி நம்ம பிக் பேங் தியரி ஏற்பட்டு 14 பில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம மனிதன் உயிரினங்கள் தோன்றி இருக்கு அப்படின்றது தான் இதனுடைய பிரபஞ்ச விளக்கம். அடுத்தது இது எல்லாமே இப்போ அந்த காலத்தில் பிக் பேங் ஏற்படும் போது யாருமே இருந்ததில்லை, பொருளும் இருந்ததில்லை, எதுவுமே இருந்ததில்லை. ஒரு பெரிய நெருப்பு குழம்புலேருந்து வந்தது. இப்போ நம்ம தியரி எல்லாமே
நம்ம அனுமானங்கள் எல்லாமே ப்ரிடிக்ஷன், எக்ஸ்ட்ராப்புலேஷன். இப்போ இருக்கிற கண்டிஷன் வச்சு பேக் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணி தான் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை தான் சொல்லுகிறார்கள். ஸோ இதுதான் இதனுடைய ஃபுல் எல்லா விளக்கமும் ஒரு எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணி கொண்டு வந்த முயற்சி தான். ஸோ பிரபஞ்சத்தில் முதல் 3 நிமிடங்களில் மைக்ரோவேவ் ரேடியேஷன், ஹை எனர்ஜி ரேடியேஷன், மைக்ரோவேவ்னா ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன், மைக்ரோவேவ் அண்டு ஃப்ரீ எலக்ட்ரான். மைக்ரோவேவ் கிரியேட் ஆகி அதிலிருந்து ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னா என்னன்னு கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார்ம் ஆச்சு. ஃபஸ்ட்டு மைக்ரோவேவ் ரேடியேஷன் தான் ஃபார்ம் ஆச்சு. அதுலேருந்து ஃப்ரீ எலக்ட்ரான் வந்தது. ஃப்ரீ எலக்ட்ரான் அண்டு அந்த ஃப்ரீ எலக்ட்ரானுக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபார்ம் ஆச்சு. ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஆட்டம் வந்து சைக்ளோட்ரான் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி ஆட்டம் சிதைத்து அதை பார்த்ததில் இந்த புரோட்டான் இருக்கும் நியூக்ளியஸில், புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும் நியூக்ளியஸில், எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட்டில் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரான் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் முதல்ல ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த எலக்ட்ரானை ஸ்ப்ளிட் பண்ணி அதை விட சின்னது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து இந்த அட்டாமிக் எலக்ட்ரானுக்கும் சின்னது. எலக்ட்ரானை ஸ்ப்ளிட் பண்ணால் சின்ன இன்விசிபிள் பார்ட்டிகள் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம காட் பார்ட்டிகல்னு சொல்கிறோம். எலக்ட்ரான் விட சின்னது. அது வந்து இட் இஸ் இன்விசிபிள் டு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நம்ம இதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக பேசுவோம். அவ்வளோ ஒரு சின்ன பார்ட்டிகல் தான் முதல்ல பிக் பேங் தியரியில், பிக் பேங்க் ஆரம்பத்தில் இவ்வளோ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் அதுதான் உருவானது. அப்புறம் புரோட்டான், நியூட்ரான் இது ரெண்டும் சேர்ந்து ஹைட்ரஜன் ஐசோடோப் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு வந்து டெட்ரியம் காம்பினேஷன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணி ஹீலியம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பிக் பேங்க் அதான் 3,80,000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்லாம் சேர்ந்து அணுக்களை உருவாக்கி அணுக்களை இது பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த அணுக்கள்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்லாம் சேர்ந்து அதை அப்சார்ப், எல்லா ஃப்ரீ எலக்ட்ரானும் கம்பைன் ஆகி பிரபஞ்சத்தை உண்டாக்கி இருக்கிறது. எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான், நம்ம பிக் பேங்கில் வந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எல்லாம் ரீகாம்பினேஷன், ஸோ மறுசீரமைப்பு அமைத்து இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா பார்ட்டிகளும் தோன்ற காரணமாக இருந்தது ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ அப்படின்றது தான் அதனுடைய கான்செப்ட். இப்போ அடுத்தது பிளானட்டரி சிஸ்டம் பார்ப்போம். நம்ம பிளானட்டரி சிஸ்டம், தட் இஸ் ஸ்டார், பிளானட்ஸ், இதெல்லாம் எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு பெருவெடிப்பு தோன்றியதுன்னு ஒன்றுமே இல்லை, ஒரு ஆக்ஷன் இல்லாத பூஜ்ஜியத்திலிருந்து பெருவெடிப்பு தோன்றியது அப்படின்னா, இப்போ மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ்ஸு வந்திருக்கு, அப்போ அங்கே ஏற்கனவே மைனஸ் ஏதாவது இருந்தால் தான் இது ஜீரோவாகும். இதுதான் அங்கே வந்து ஏதோ மைனஸ் நடந்திருக்கு, அதனால எக்ஸ்ப்ளோஷன் இந்த +1 ஆகிருக்கு. அப்போ அந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஜீரோவாக இருந்து ப்ளஸ்ஸாக எரிமலையாக உண்டாயிருக்கு. இது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து ஸ்பேஸ் டைம் அப்படின்னு ஒரு கான்செப்டை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்பேஸ் டைம் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் வச்சுருந்தாக்கா அது வந்து சடனாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அதுதான் வந்திருக்கும். சூரிய குடும்பம், சூரிய கிரகணம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சூரியன், கோள்கள், கிரகம் எப்படி உருவாச்சு? கோள்கள் உருவாக்கம் எப்படின்னா, நம்ம சூரிய குடும்பம் உட்பட கோள்கள் ஒரு மனுஷனுடைய முடி இருக்கு இல்லையா, ஹேர், அந்த ஏரனுடைய அகலத்தை விட சிறிய துகள்களாக தொடங்கின என்ற விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். ஸ்டார்டட் வித் வெரி ஃபைன் டஸ்ட் கேஸ் ப்ளஸ் டஸ்ட். அது பிரபஞ்சத்தில் ஆரம்பத்தில் இந்த கேஸும் டஸ்ட்டும் சேர்ந்து ஒரு டோனட் ஆர் வடை ஷேப்பில் அது எல்லாம் சேர்ந்து டியூ டு அடிஷன் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் தன்மையினால் தூசி துகள்கள் ஒன்றிணைந்து கூழாங்கற்கள் மாலை முதல்ல ஏற்பட்டது. கூழாங்கற்கள்லாம் சேர்ந்து பெரிய பாறைகளாக உருவாகின.
அந்த பெரிய பெரிய பாறைகள்லாம் சுற்றி வரும்போது அது போகிற வழியில் இருந்த எல்லா பொருட்களையும் தள்ளி தள்ளி விட்டுட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அதாவது சுற்றி வந்திருக்கு. பாதையிலேருந்து அகற்றி விண்வெளி தடங்களை காலியாக்கி விடுகின்றன. நட்சத்திரங்கள் அருகிலுள்ள வாயுவை உறிஞ்சி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால அதிக தொலைவுள்ள பொருட்களை தள்ளுகின்றன. ஸோ அந்த மாதிரி மாஸ் இந்த கூழாங்கற்கள் பெரிய பாறைகளாக இந்த கேஸ் அண்ட் டஸ்ட் இது சேர்ந்து பெரிய பாறைகளாக உருவாகின பிறகு அதில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால அது போகிற பாதையில் இருந்த எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி எல்லாம் கம்பைன் ஆகி பிக் ராக்கி மாஸ் அண்ட் ஜெயிண்ட் பிளானட்டரி சிஸ்டம் என்ற சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கு. அதில் தான் அதெல்லாம் பெரிய மாசாக இருந்தது சூரியனாக்கும். அடுத்தடுத்து ஆர்பிட்டில் வந்த பொருட்கள் எல்லாமே பிளானட்ஸுக்களாக உருவாகி இருக்கிறது அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். இப்படி தான் இதை வந்து ஃபைன் டஸ்ட், ஃபைன் கேஸ் அண்ட் டஸ்ட்டும் சேர்ந்து டோனட்டோடைய ரெண்டை சக்கரமாக தோன்றி அது எல்லாம் சேர்ந்து பெரிய பாறைகளாகவும் கூழாங்கற்களாகவும் ஏற்படுத்தி அதில் இருந்து தான் எல்லாமே இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு விளக்கங்களை கொடுக்குறாங்க. இப்போ இந்த டஸ்ட்டிலேருந்து நான் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் முக்கியமானது இதில் பார்த்தீங்கன்னா ஆல் த பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் மெயின்டைன்ஸ் த ஆர்பிட் டிஸ்டன்ஸ் ஆஸ் பர் பேரி சென்டர் பொசிஷன். ஸோ பேரி சென்டர் பொசிஷன்ட்டு ஒரு கான்செப்டு இப்போ நான் உங்களை சொல்ல போகிறேன். அந்த படம்லாம் இருக்குது, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேரி சென்டர்னால் என்னன்னாக்கா இதுதான் பேரி சென்டர். இப்போ இது சூரியன், இது சூரியன், இங்கே ஒரு அனதர் பிளானட். இதனுடைய மாசுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் வந்து இங்கே பேரி சென்டர் இருக்குது. ஸோ இந்த பேரி சென்டர் இது வந்து இதை வச்சு வித் ரெஸ்பெக்ட் இது சுற்றிக்கிட்டு வரும். இப்போ நம்ம பிளானட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம சூரியனை சுற்றி வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான பியூர் பாயிண்ட் அந்த பேரி சென்டர் பாயிண்ட். புரியுது இல்லைங்களா? ஸோ இதுதான் பேரி சென்டர் பாயிண்ட்டு. இப்போ ஜூபிட்டர், சன்னு இதெல்லாம் எடுத்துகிட்டே இங்கே சன்னு, ஜூபிட்டர் எப்படி சுற்றி வருது, இதுக்கு வந்து இங்கே பேரி சென்டர் பாயிண்ட்டு. அப்புறம் ஜூபிட்டர் அண்டு சாட்டன், சன், இப்போ 3 சன்னும் 2 கோள்களும் வச்சு இது பேரி சென்டர் பாயிண்ட். இப்படியே ஒவ்வொரு கோள்களும் சந்திரனை சுற்றி வரும்போது ஸோ இதுதான் எல்லா கோள்களும் சந்திரனை எப்படி பேரி சென்டர் பாயிண்டில் மையமாக வச்சு எல்லாம் எப்படி சுற்றி வருது அப்படின்னா அதனுடைய மாசுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆர்பிட்டில் அது சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. பேலன்ஸ்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் பேரி சென்டர் பியூர் பாயிண்ட். இந்த 3 ஃபோர்ஸினுடைய காம்பினேஷன் வச்சு நம்ம யூனிவர்ஸ் வந்து ஈக்குலிபிரியமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. பேரி சென்டர் கீப்ஸ் த பிளானட் ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்டு. இதனால்தான் நம்ம எல்லா கிரகணங்களும் எல்லா சூரியனை இதனால்தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, ஈக்குலிபிரியமாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நம்ம டைம் ஷார்ட்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். இதுதான் இப்போ சன்னுன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு 4 ஆர்பிட்டில் மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து சாலிடு பிளானட்ஸு. சாலிட்னா சர்ஃபேஸ் ஹார்டாக இருக்கும். இது கேஸ் கிரகணங்கள் ஜூபிட்டர், சாட்டான், யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாம் மேட் ஆஃப் கேஸில் தான் இதனுடைய மேட் ஆஃப் சாஃப்ட் அண்ட் கேஸு ஐஸாக இருக்கும். இது 4 ரொம்ப ஹாட்டாக இருக்கும். உள்வட்டத்தில் அதான் புதன், வியாழன், பூமி, செவ்வாய். வெளிப்புற கிரகணங்கள் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இதெல்லாம் வெறிகணங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ மெர்க்குரி மிகவும் வெப்பமானது, 860 டிகிரி 8600 டிகிரி சென்டிகிரேட். இது வந்து சூரியனை சுற்ற 88 நாட்கள் ஆகின்றன. அதனுடைய தன்னைத்தானே சுற்றி கொள்ள 58 நாட்கள் ஆகின்றன. மெர்க்குரி. வீனஸ் வந்து மேற்கில், இது வந்து நம்ம பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கிலேருந்து தோன்றி மேற்கு மறையுது. பட் வீனஸ் வந்து மேற்கில் உதித்து கிழக்கில் மறைகிறது. கார்பன் டை ஆக்சைடு தான் அதனுடைய வளிமண்டலம். இது வந்து சூரிய குடும்பம் உருவான போது இந்த வீனஸ் என்ற ஒரு பெரிய பிளானட்டாக வரும்போது வேறொரு பெரிய மாசு வந்து அதை இடித்து வேற ஒரு பெரிய மாசம் வந்து இது மேலே இடித்து
இதனுடைய டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனே மாற்றிருக்கலாம் அப்படின்னு தான் அனுமானிக்கிறாங்க. அதுதான் இது எதிர் திசையில் சுத்தம், ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டு வரும். நம்ம பூமிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றிட்டு வரும் வீனஸ். இப்போ பூமியை பற்றி தெரியும். இது வந்து சந்திரன் எப்படி உருவாச்சு அப்படின்னாக்கா, பூமியிலேருந்து நம்ம பூமி மேலே ஒரு பெரிய கல் வந்து இடித்து ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் மெட்டீரியல் டிட்டாச் ஆகி அதுதான் சந்திரனை உருவாக்கி இருக்கலாம் என்று யூகிக்கிறார்கள். அதே மாதிரி செவ்வாய் மிக 687 நாட்கள் ஆகிறது ஒரு சூரியனை சுற்றி வர. இதில் வந்து 2 நிலவுகளை கொண்டது, சிறிய நிலவுகளை கொண்டது. நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், டைம் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும்தான் நான் டச் பண்ணுறேன். அடுத்தது வியாழன். வியாழனில் வந்து ஜூபிட்டர் பெரிய கிரகணம், பெரிய சைஸாக இருக்கும். 78க்கு மேற்பட்ட, இதுக்கு வந்து 75க்கு மேற்பட்ட நிலவுகள் இருக்குது இதில். இது வந்து ஒரு வாயு கேஸ் பிளானட். இது திடமான மேற்பரப்பு இல்லை. ஒரு சுயாட்சிக்கு 12 வருஷம் ஆகுது இதுக்கு. அதே மாதிரி சனியும் ஹைட்ரஜன் கேஸ்லாம் ஆனது. 62 நிலவுகள் இருக்குது. அதை சுற்றி, சனியை சுற்றி 62 நிலவுகள் இருக்குன்னு. யுரேனில் வந்து மீத்தேன் கேஸ் இருக்குது. நம்ம அடுப்பெரியும் கேஸ், அந்த மாதிரி அந்த கிரகணத்தில் அடுப்பெரியும் கேஸ் இருக்குது. நம்ம இன் ஃபியூச்சரில் நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாம் மீத்தேனில் போய் கேஸ் எல்லாம் பிடிச்சி வந்து நம்மளே சமைச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த யுரேனஸ்லாம் அந்த மாதிரி கேப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெப்டியூன் தன்னைத்தானே சுற்ற 16 மணி நேரம் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இது வந்து நெப்டியூன் இப்படி இருக்கும், ப்ளூட்டோ இப்படி இருக்கும். ஸோ இதுதான் சார் ஸ்பேஸ் டைம். இப்போ ஸ்பேஸ் டைம்னா என்னென்னா, நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணால், இதுதான் சூரியன். இங்கே வந்து ஒரு பிளானட் இருக்குது. இங்கே நம்ம ஸ்பேஸ் வந்து நெட்டாக இருக்கு. அந்த நெட்டு மேலே இப்போ நீ ஒரு கட்டில் ஒரு பெரிய ஆள் உக்காந்தாருன்னா பக்கத்தில் இருக்கிற பொருள் இருந்தால் நான் அதை நோக்கி வரும். ஸோ அதே மாதிரி இது ஒரு சின்ன பொருள். நம்ம ஹோல் யூனிவர்ஸ் நெட்டால் ஆனது. நெட்டுனா வலை போல் பின்னியது. ஸோ அதனால் இப்போ அந்த கிராவிட்டி தியரி ஐசக் நியூட்டன் சொன்னால, இதுக்கு ஆப்போசிட்டாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 பொருளும் இந்த சூரியனை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றன. ஏன்னா இது நெட்டு ஸ்லோப். இந்த ஸ்லோப்பினால இதை வந்து அட்ராக்ட் பண்ணுது. இட்ஸ் நாட் டியூ டு கிராவிட்டி, இட்ஸ் டியூ டு த ஸ்பேஸ் டைம் கான்செப்டில் தான் இது சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் ஸ்பேஸ் டைமில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 3 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைமில் இப்படி இருக்கும். எந்த பொருள் எந்த டைரக்ஷன் இருந்தாலுமே அது சென்டர் நோக்கி போகும். இப்போ இதை பாருங்கள், 2 பொருள் இப்படி இருக்குது. அதே மாதிரி நிறைய பொருள் எப்படி இருந்ததுன்னா எல்லாமே இந்த சந்திரனை நோக்கி தான் வரும். ஸோ இந்த மாதிரி 2 பெரிய பொருள், இங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு பள்ளம். இதுதான் புவியீர்ப்பு விசைக்கு காரணமே. ஸ்பேஸ் டைம் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. அவரை மட்டும் சொல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் அதை ஒற்றுக்கொண்டதுனால தான் இதை வெளியில் பப்ளிசிட்டி ஆகிருக்கு. அதுதான் நம்ம மகரிஷியம் சூழ்ந்தழுத்தம். இதை தான் வந்து தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றல்னா இந்த ஸ்பேஸில் இருக்கிற இதனுடைய இங்கேருந்து இப்படி தள்ளுது, ஒன்னாட ஒன்று தள்ளுது. அதனுடைய இறைத்துகள்கள் எல்லா பார்ட்டிகளுமே ஒன்னாட ஒன்று மோதி அது நம்ம காந்தமாக வருகிறது. இந்த ஸ்பேஸ் டைம் ஸ்லோப்பை தான் வந்து தன்னிழுக்கும் சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் என்று நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு மகரிஷி. ஸோ அடுத்தது பாருங்கள், இதுதான் கிராவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னும் நம்ம பார்க்கும்போது ஸ்பேஸ் டைம். இப்போ இதை பார்த்துங்க. இப்போ 1960க்கு முன்னாடி நம்ம பிரபஞ்சத்தில் பார்க்கும்போது, அப்போ டெலஸ்கோப்லாம் அவ்வளோ அட்வான்ஸ்டாக இல்லை. அப்போ 1960க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அட்வான்ஸ்டு டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது 2 கிரகணத்துக்கு இடையில் ஸ்பேஸில் நிறைய கருப்பான பொருட்கள், நிறைய பிளாக் பார்ட்டிக்கல். 1960 பீட்டர் ஹிக்ஸ் என்ற விஞ்ஞானி எல்லா பொருள்களும் அங்கே உள்ள வந்து பிளாக் பார்ட்டிக்கல் இருக்கு இந்த 2 பிளானட்டுக்கு இடையில. அதுக்கு முன்னாடியெல்லாம் வெற்றிடம் தான் இருக்குது, ஒன்றும் இல்லை, காலியாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் பீட்டர் ஹக்ஸ் வந்து அங்கே வந்து பிளாக் பார்ட்டிக்கல் இருக்கு, பட் அதை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த சந்திரநாத் போஸ் என்ற இந்திய விஞ்ஞானி
அந்த துகள்கள், அந்த கருப்பு துகள்களுக்கு பேரு காட் பார்ட்டிகல்னு பேரை கொடுத்தாரு. நம்ம மகரிஷியும் அதான் சொல்றாரு. அந்த காட் பார்ட்டிகல் தான் நம்ம பிரபஞ்சத்தையே தாங்கி நிக்குது. ஸோ அப்படின்றதுனால தான் அவருக்கு அந்த பார்ட்டிகள பத்தி சரியா ஆராய்ச்சி பண்ண முடியல. அதனால அதுக்கு வந்து காட் பார்ட்டிகல், பிளாக் பார்ட்டிகல் தான் காட் பார்ட்டிகல்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிரகாரம் இந்த ஃபோர்ஸ் 2 மாஸுக்கு இடையில எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னா m1 × m2/r². இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் என்ற ஒரு ஈக்குவேஷனை வச்சு இதுதான் பேரி சென்டர். 2 இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இடையில இங்கே ஒரு பேரி சென்டர் இருக்குன்னா அந்த 2 இதுக்கு இடையில அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன். இப்போ பௌர்ணமி நாளில் கடல் நீர், அமாவாசை பௌர்ணமி நாள்லாம் கடல் கொந்தளிப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பல்ஜ் ஆகிருக்கு. இது வந்து சூரியன், இது சந்திரன். இப்போ இந்த சூரியன் சந்திரன் பக்கம் போகும்போது இதனுடைய சந்திரனுடைய அட்ராக்ஷனால் இங்கே பல்ஜ் ஆகிருக்கு பாருங்க. இங்கே கடல் நீர் வெளியே அதனுடைய அலைகள் பெருசாக இருக்கும். அதுதான் இது கடல் நீர் அலை பெருசாக காரணம். இதனுடைய பௌர்ணமி அமாவாசை நிலையில் இந்த நிலை பொசிஷன் வரும்போது கடல் அலைகள்லாம் பெரிதாகும். ஸோ இதுதான் இதனுடைய தத்துவம். ஸோ இப்போ நம்ம பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம பிளானட்ஸ் அண்ட் சந்திரன் இவைகள்லாம் ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்னாக்கா, இது வந்து எட்வின் பப்பிள் தான் இதை சொல்லியிருக்காரு. ஸோ இது எட்வின் பப்பிள் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நம்ம பலூன் ஊதினால் அதன் பலூன்லாம் பெருசாகி போட்டே இருக்கும். அப்படின்னா அது புள்ளிகள்லாம் அது மேலே இருக்கிற கலர் புள்ளிகள்லாம் அங்கேயே தான் இருக்கும். ஒன்லி பலூன் தான் பெருசாகிட்டு இருக்கும். இது வந்து லாஸ் ஆஞ்சல்ஸ் அப்சர்வேட்டரியில் இது பிரபஞ்சம் நிலையானதல்ல, மாறாக விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் இந்த பிரபஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற கான்செப்டை வந்தது அப்படின்றதுக்கு உதாரணம் இதுதான். ஸோ கன்க்ளூஷன் ஐ திங்க் சரியாக முடிச்சிடும்னு நினைக்கிறேன். வேதாத்ரி மகரிஷி காட் பார்ட்டிகல்ஸ், கடவுள் துகள்கள் பற்றி உள்ளுணர்வு மூலமாக விவரித்தார். ஆனால் விஞ்ஞானிகள் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி ஆகியவை இரண்டும் பெரிய மர்மங்களாகவே இருக்கின்றன. இன்னும் டார்க் மேட்டர்னா அது எப்படி இருக்கும், என்ன அதை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் நம்ம மகரிஷி வந்து அதுதான் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டிருக்கிறது, கடவுள் காட் பார்ட்டிகள்னு நம்ம உள்ளுணர்வுனால சொல்லியிருக்காரு. ஸோ கடவுள் துகள் நம்ம பிரபஞ்சமே எல்லாமே பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் பொசிஷன் வைக்கிறதுன்னா நம்ம இறைத்துகள்கள் தான் நம்ம பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம மேக்னெட்டிக் பார்ட்டிக்கலை அதனுடைய ஃப்ரீ எலக்ட்ரான்லேருந்து வெளியே வந்துக்கிட்டே வந்து கண்டினியூஸாக அது வெளியே வந்து நம்ம பிரபஞ்சத்தையும் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இதனுடைய கன்க்ளூஷன். ஸோ நான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுடைய ஆசையினால் இவ்வளோ தூரம் என்னால் இந்த மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இதை இன்னும் ஒரு 2 hours இருந்தால் தான் இது மெதுவாக பொறுமையாக சொல்ல முடிஞ்சிருக்க முடியும். ஆனால் நான் இதை வந்து கன்க்ளூட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து பிக் பேங் தியரி, அந்த மாதிரி சில பேரி சென்டர், ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஸ்பேஸ் டைம், முக்கியமான கருத்துக்கள்லாம் சொல்லி எப்படி இறைத்துகள்கள்லாம் எப்படி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றிலாம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சொல்லி இதை கொஞ்சம் விளக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க அழைக்கின்றோம். கேட்கலாமா? வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது ஏதோ ஏசி ரூம்ல போய் பிரபஞ்சத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் கணிச்சது மாதிரி ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணீங்க.
ஆனா இதெல்லாம் உடனே எடுத்துக்கிற அளவுக்குலாம் எனக்கெல்லாம் நாலேஜ் கிடையாது. நான் 2, 3 தடவை இதை அழகா கேட்கணும், இந்த ப்ரெசண்ட பார்க்கணும். அப்பதான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறைய பேராசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க சொன்ன விதம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஐயா. ஒண்ணு. 2வது ஐயா, நீங்க சொல்லையிலே நான் கூர்ந்து கூர்ந்து கவனிச்சது, கூழாங்கல் பாறாங்கல் சுழண்டு அப்புறம் பிரபஞ்சம் மத்த கேலக்சி தோன்றது மாதிரி பேசுறீங்க. எனக்கு புரிதல் சரியில்லையான்னு தெரியல. அதாவது கூழாங்கல் பாறாங்கல்லாம், ஆனா பாறாங்கல் வந்து பூமியை மத்த இடத்துல இருக்கு, ஆனா பூமியில தான் பூமி வந்த பிறகுதான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான புரிதல் என்கிட்ட இருந்தது. அது ஒண்ணு. 2வது சீனர்கள் வந்து இன்னும் வேற கேலக்சியோட தொடர்பு கொள்ள, வேற இடத்துல தொடர்பு கொள்ள, அங்க யாரு இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குங்கிறத சொன்னீங்க. அதனுடைய தெளிவியா. இன்னொன்னு ரொம்ப புரியாது எனக்கு, 14 பில்லியன் கோடி ஆண்டுக்கு பிறகுதான் மனிதன் தோன்றியிருக்கான். அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டது தவறான்னு தெரியல ஐயா. அப்படிங்கிற அந்த 14 பில்லியன் கோடி ஆண்டுகளுடைய தன்மாற்றம் நிறைய இருந்திருக்கும். இப்ப நிறைய கேலக்சி சொன்னீங்க, நிறைய பிரபஞ்சத்துல எல்லாம் அந்த 14 கோடி ஆண்டுகள் அப்படிங்கிற அந்த இடைவெளியில 3 செகண்ட்ல தோண்டிருச்சு. அடுத்து இவ்வளவு இடைவெளி வர காரணம் அது ஸ்பேஸா இல்ல அது எனக்கு தெரியலையா. இதோடைய விளக்கம் வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, அதனால சொல்றேன் ஐயா. வாழ்க வளமுடன். இல்லை, வாழ்க வளமுடனுமா. இப்போ வந்து நான் எதுக்காக அந்த கூழாங்கல்னு அந்த டிஸ்கு டோனட்னு சொன்னேன்னா, முதல்ல பிரபஞ்சம் தோன்றிய போது கேஸ் அண்ட் டஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃப்ரீ எலக்ட்ரான் அதுதான் ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஒட்டும் தன்மை என்ற பண்பு இருந்ததனால் அவைகள் 2 பொருட்கள் 2 சேர்ந்து அப்படியே ஒன்று. இப்போ லட்டு பிடிக்கிறீங்க, சின்னதாக இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து அழுத்தி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே பெருசாகும். இன்னும் எல்லாம் அந்த மாவு ஃபுல்லாக சேர்த்து வச்சிட்டிங்கன்னா பெருசாகும். அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா பொருட்களும் அது தோன்றியதிலிருந்து அது ஒட்டும் தன்மை பண்பினால் எல்லா பொருட்களும் கூழாங்கற்களும் பழாங்கற்களாகவும் வளர்ந்து, அப்புறம் அதனுடைய ஆர்பிட்டில் அது வந்து வளர்ந்து அங்கேயே நிற்கல, அது சுத்த ஆரம்பிச்சது. இந்த யூனிவர்ஸ் ஃபோர்ஸ், தெர் ஆர் மெனி சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் அண்ட் நிறைய ஃபோர்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ்னால் அதை ரொட்டேட் ஆகும்போது அதை வந்து 2ஆக உடைஞ்சிருக்கலாம். வந்து நிறைய பார்ட்டிகள் அதன் பாதைகள்லாம் கிளியர் பண்ணி நிறைய மெட்டீரியல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கலாம். இதுக்காக தான் நான் அந்த கூழாங்கல் சொன்னேன். இதெல்லாம் ஒரு அனுமானங்கள், இப்படி தான் நம்ம பிரபஞ்சம் தோன்றி இருக்கும் என்ற அனுமானங்களில் தான் அந்த விளக்கங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டுங்க மேடம், ஐ திங்க் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த பாயிண்ட்டு, இப்போ வேற்று கிரகணத்தவர் அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம பிரபஞ்சத்தில் இவ்வளோ, நம்ம சூரிய கிரகணத்தில் இவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி 20,000 கோடி கேலக்ஸி இருக்குது, 40,000 சன்ஸ் இருக்குது. இது நம்ம இருக்கிறது ஒரு ஸ்மால் போர்ஷன் தான். இதுலேயே இவ்வளோ பார்க்குற நம்ம, அந்த மாதிரி இவ்வளோ 40,000 20,000 கோடி கேலக்ஸி, இதெல்லாம் அங்கெல்லாம் வந்து மனிதர்களும் மிருகங்களும் எல்லாம் இருக்கலாம். அந்த மனிதர்களும் நம்மள மாதிரி ரேடியோ டிவி எல்லாம் வச்சுருந்து அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம வந்து சேட்டலைட்ல எல்லாம் விடுறோம், மேலே சேட்டலைட்ல வந்து நமக்கு செல்ஃபோன் டிவி டவர் எல்லாம் ரிசீவர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்க டெவலப் ஆகி அவங்களுடைய அலைகள்லாம், சில அலைகள்லாம் வருது இந்த பக்கம். அதை வந்து சைனா வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக அவங்களாம் அதெல்லாம் அந்த ரிசீவர் வச்சு அந்த அலைகளெல்லாம் ரிசீவ் பண்ணி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அனலைஸ் பண்ணி அவங்களா கூட அவங்களுக்கு என்ன பயம்னாக்கா, அவங்களா கூட பேசுனாங்கன்னா, அவங்களோட இன்ட்ராக்ஷன் வச்சா அந்த அலைகள் வச்சே நம்ம நாட்டை ஸ்பாயில் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ இருக்கும் நிலைமை உலக அளவில். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் அதுதான் சொன்னேன். அப்புறம் 3வது கேள்வி மேடம், 3வது ஏதோ கேட்டீங்க. இல்ல 14 பில்லியன் ஆண்டுக்கு பிறகுதான். ஆமா இப்ப இல்ல இப்ப ஆமா நம்ம பிக் பேங்க் தோன்றியதிலிருந்து 14,000 கோடி வருஷங்களுக்கு அப்புறம்தான் மனித உயிரினங்களே தோன்றியது. அதுக்கு முன்னாடி
வேரியஸ் இந்த பார்ட்டிக்கல் ஒன்னோட ஒன்று இணையிறது, பிளானட் ஃபார்ம் ஆகிறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய டைம் ஆச்சு. நிறைய டைம் ஆகி ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஃபஸ்ட்டு அந்த பிக் பேங் தியரி ஏற்பட்டது 3 செகண்டில் தான் பெரிய வெளிச்சம் வந்தது, வெப்பம் வந்தது, எல்லாம் வந்து அது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மற்ற பொருளாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு இவ்வளோ 16,000 கோடி வருஷம் ஆச்சு மனித தோன்றதுக்கு. இவ்வளோ நாள் ஆச்சு. எதுவுமே ஏதோ அது வந்து இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் தான் மனித உருவமாக நம்ம உயிரினங்கள்ல பிரபஞ்ச தோற்றம் நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் அந்த 14,000க்கு அப்புறம் தான் தோன்ற ஆரம்பிச்சதுன்ற விளக்கம். புரிஞ்சுதுங்களாமா? ஐயா புரிஞ்சதுயா, ரொம்ப சிறப்பு. இன்னொன்னு சொன்னீங்க ஐயா, சனி கிரகத்தை சுத்தி சந்திரன், ஆமா குரு கிரகத்தை சுத்தி சந்திரன், அதெல்லாம் ரொம்ப வியக்கத்தக்கா இருந்ததுயா. நாங்க ஆமா 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 இருக்கு எல்லா இப்போ கேலக்ஸியும் நிறைய இருக்கு. ஆமா நம்ம சூரியன், நம்ம பூமியை மட்டும் சந்திரன், ஒரே ஒரு சந்திரன் சுத்துது. அந்த மாதிரி மற்ற பிளானட்டை சுற்றியும் 65 சந்திரன்கள், வேற வேற நம்பர் ஆஃப் அந்த சந்திரன்கள்லாம் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்துல, பேரியக்க மண்டலத்துல. அதெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் விஞ்ஞானிகள், இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் ஒரு அசோசியேஷன் இருக்கு வேர்ல்டு லெவல்ல. அவங்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஐஏயூவில் போயிட்டு அவங்க ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்ட் பண்ணி அவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது உண்மையான கருத்தாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில் அதை விடுவாங்களே தவிர, ஜஸ்ட் லைக் தட் எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியில் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டாங்க. ஸோ அந்த ஐஏயு வழியாக தான் எல்லாமே இது ஆராய்ச்சி எல்லாம் போயிட்டு இருக்கு மேடம். ஐயா வாழ்க வளம். ரொம்ப நன்றி ஐயா. இது வந்து பல தடவை கேட்கணும் ஐயா. ஒரு தடவை கேட்டு எதையுமே அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது. பல தடவை கேட்க வேண்டிய பேச்சு. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். யூடியூப்ல போட்ட பாஸ்கரையா நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இந்த யூடியூப்ல வரும்போது அதை டவுன்லோட் பண்ணி எல்லாருமே திருப்பி மீண்டும் பாக்குறதுக்கு ஐயா தான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்து இது கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்ல நாளைக்குள்ள அதுல யூடியூப்ல போட்டுருவாங்க. ஆலியார் ஐடி டீம்ல இருந்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம்னா நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப தெளிவான இருக்கு. ஏன்னா ஒரு ஆழமான சப்ஜெக்ட், ஒரு ஆழ்ந்த சப்ஜெக்ட். கண்டிப்பா இன்னும் வந்து யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை, நீங்க ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரெடியா இருக்கேன். என்னுடைய நாலேஜ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் இருக்கேன். இந்த அறிவை கொடுத்ததே மகரிஷி தான். அவரு இந்த ஆழியார் இந்த இதெல்லாம் தவெல்லாம் பண்ணதான் அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால இது உலகத்துக்காக தான் இந்த அறிவை தவிர எல்லாருடைய சந்தேகங்களும் நிவர்த்தி பண்ணி அவங்களையும் நல்ல அறிவார்ந்த பேராசிரியர்களை உருவாக்கணும் அப்படின்றது தான் நம்ம வேதாத்தி மகரிஷினுடைய இது. ஸோ அதனால் அதை நம்ம சிறப்பாக பண்ணுவோம். நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், தெரியாததை உங்கள் கேள்விகளை நான் நெட்டிலையோ எங்கேயோ பார்த்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. அவங்க ஃபோன் நம்பரை ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் இப்போ உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போடுறேன் ஃபோன் நம்பர். ஐயா ஃபோன் நம்பர் போடுங்க எல்லாரும். நன்றி. ரொம்ப சிறப்பு. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஆழியார்ன்ற பெயர்ல இருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஆழியார்ன்ற பெயர்ல யார் வந்திருக்கீங்க தெரியல, கொஞ்சம் பெயர் போட்டு வாங்க. ஆழியார்ன்ற பெயர்ல இருக்கவங்க நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. ஐயாட்ட கேள்வி அன்மியூட் கொடுத்தாச்சு. லைன்ல இருக்கீங்களா ஆழியார்? சரி, அது வரைக்கும் நம்ம அடுத்த அன்பருக்கு போகலாம். உமையாள் அவர்களே ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. உமையாள் ஐயாட்ட கேட்கலாம் கேள்வி. நன்றிங்க ஐயா பாஸ்கர். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க இந்த சொற்கள் சொல்லும் போது ஐயா இந்த சயின்டிஸ்ட் பிரெயின் அந்த இது அந்த சந்ததி அப்படியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, அந்த இடத்துல கொஞ்சம் இதா இருந்ததுங்க. அதுதான் இப்போ வந்து நம்ம சஞ்சீத கர்மம் வந்து வருதா இல்லையா அப்படின்றதுக்கு ரெக்கார்டே இல்லை. நம்ம எல்லாம் அனுமானத்துல மூதாதையர்கள் செஞ்சது இவருக்கு வருதுன்னு சொல்றாங்க.
அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கு உதாரணம் தான். இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை வந்து 10 வயசு ஆகுது, 15 வயசு ஆகுது. அவனை பார்த்தா அவங்க தாத்தா மாதிரி இருக்காரு, கை கால்லாம் கருப்பா அவங்க அப்பா மாதிரி இருக்காரு, அவர் மாதிரி இருக்காரு, அவங்க மூதாதையர்கள் அவங்க பாட்டி அப்படி இருந்தாங்க, அதே மாதிரி அந்த பொண்ணு இருக்கு அப்படின்னு உருவத்தில் சொல்கிறோம். அதே மாதிரி குணாதிசயம் சில பேர் ரொம்ப கோபமாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப சாந்தமாக இருக்காங்க, சில பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தார், அதனால அந்த பையனும் அப்படி வந்திருக்கு அப்படின்னு குணாதிசயங்களும் நம்ம நல்லா புரிஞ்சு பார்க்குறோம், உலகத்தில் ஃபேமிலியில் பார்க்குறோம். பட் சஞ்சீத கர்மத்தினால தான் இது வந்தது. ஒருத்தருக்கு கெட்டதோ நல்லதோ வருதுன்னாக்கா அது அவங்க மூதாதையர்கள்னால தான் வருந்ததுன்றது ப்ரூவ் பண்ண முடியல. ப்ரூஃப் நம்ம தத்துவங்களே மகரிஷி சொல்லியிருக்காரு. அதை வந்து ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது நான் இந்த 2 உதாரணம் உருவ அமைப்பு குணாதிசயங்களை சொல்லி 3வது பெராமீட்டரையும் நான் கோரிலேட் பண்ணுறேன். அது 2ம் உங்களுக்கு கண்கூடார நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் சஞ்சீத கர்ம வினைகளும் கேரி ஃபார்வர்டு அதுவும் நமக்கு வரும் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2த்தையும் சொல்லி 3வது சஞ்சீத கர்மத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா மேடம்? இப்ப புரியுதுங்கய்யா. சிறப்புங்கய்யா, சிறப்பு. அதுதான் என்னுடைய பாயிண்ட். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலைமதி அவர்களே ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். கலைமதி, நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. வணக்கம் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க ஸ்பீச்ல வந்து பூமியை சுற்றி இருக்கும்போது பூமியில இருந்து ஒரு துண்டு வெடிச்சு விழுந்ததுதான் சந்திரன் சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்ப வந்து ஒரு துண்டு உடைஞ்சு விழுந்தா அது வட்டமா இருக்கிறது எப்படிங்க ஐயா சாத்தியம்? அன்ஷேப்ல தானே இருக்கும். ஆனா நம்ம நிலம் எடுத்துக்கிட்டாலும் பூமி எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே வட்டமாவே இருக்கு. இருக்கிற எல்லா கோள்களுமே வட்டமா இருக்கு, ஒழுங்கான அமைப்புல இருக்கு. அது எப்படிங்க ஐயா? இப்போ இது இந்த மாதிரி எல்லா கோள்களும் சந்திரன் சூரியன் இல்லைன்னா எப்படி தோன்றியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் அனுமானம் தான். இது வந்து இந்த பார்ட்டிக்கல் இப்போ வந்து பெரிய பெரிய கல்லாக இருந்தது, ஒரு கல் மேலே இன்னொரு கல் போய் அந்த ஃபோர்ஸ்னால் அடிச்சதுன்னு வச்சுங்க, அது ஒரு ஸ்மால் பீஸ் வந்து டிட்டாச் ஆகிட்டு அது ரொட்டேட் ஆகி போகும்போது அது வந்து அதனுடைய வெலாசிட்டி அந்த ஸ்பீடுனால அதனுடைய ஷேப் வந்து ஷேப் என்னன்னாக்கா, இப்போ பூந்தி பிடிக்கிறீங்க, பூந்தி பிடிக்கும்போது சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால அது சுற்றி இருக்கிற நம்ம கையை வந்து அழுத்து போடும்போது அந்த சர்க்குலர் ஷேப்பு வருது. அதே மாதிரி தான் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால அந்த ஒட்டும் தன்மை குணாதிசயத்தினால அது ஒரு ரவுண்டாக ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரவுண்டு சர்க்குலர் எப்படி இப்போ வாட்டர் ட்ராப்லெட் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், எல்லா பொருள்களும் வாட்டர் ட்ராப்லெட்டு ரவுண்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக வராது. ஸோ அந்த ட்ராப்பு வந்து சுற்றி இருக்கிற ப்ரெஷர்னால ஒரு ரவுண்டாக வரும். அதே மாதிரி தான் எந்த பொருளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும்போது அது வந்து அது சூழ்ந்தழுத்தம் ஆற்றல்னால அது வந்து சர்க்குலர் ரவுண்டு ஷேப்பாக ஃபார்ம் ஆகிறதுக்கு அதனுடைய ஒட்டும் தன்மை குணாதிசயத்தினால அது வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப முதல்ல விண்கற்கள் மாதிரி இருந்து அதுக்கப்புறமா கோள்களா மாறி இருக்குங்களா ஐயா? ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். முதல்ல வந்து கேஸ் அண்ட் டஸ்ட், வெளியில நம்ம காத்தடிச்சா டஸ்ட் எல்லாம் பறக்குதுல்ல, அந்த ஏர் டஸ்ட், அந்த மாதிரி பிரபஞ்சத்துல இந்த பிக் பேங் தீரும் போது ஃபர்ஸ்ட் முதல்ல அது அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஒட்டும் தன்மையினால 2 பார்ட்டிக்கல் அப்படியே நிறைய கோடான கோடி பார்ட்டிக்கல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கலாக பெரிய கூழாங்கற்களாகவும் பெரிய பாறைக்கற்களாகவும் ஃபார்ம் ஆகி அதில் இருந்து அப்படியே ஒன்று ஒன்றா உருவானது தான். அதான் 14,000 கோடி வருஷம் ஆச்சு நம்ம மனிதன் தோன்றியதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கணிக்கிறாங்க இல்லையா. அதில் இந்த ப்ராசஸில் இந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் வேரியஸ் ஃபார்மேஷன் ஆகிருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இடையில நம்ம மகரிஷியுடைய கருத்தும் இதில் கோரிலேட் ஆகுது. இப்போ சூழ்ந்தழுத்தம் ஆற்றினால்தான் சர்க்குலராக ஃபார்ம் ஆகிருக்கு, சுற்றி இருக்கிற அழுத்தத்தினால்தான் அது ரவுண்டாக வருது அப்படின்ற ஒரு கான்செப்டை கரெக்டாக
அவர் சொன்னது கரெக்டாக விஞ்ஞானிகளுடைய கருத்தும் மகரிஷியுடைய கருத்தும் ரெண்டும் ஒன்றா கோயின்சைட் ஆகுது, ஒரே மாதிரி தான் இருக்கு. நன்றிங்க ஐயா. புரிஞ்சுதுங்களாம்மா? தெளிவான விளக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் நன்றி. ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பு. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அந்த ஆழியார்ன்ற பெயர்ல ஒருத்தவங்க இருக்காங்க. லைன்ல இருக்கீங்களா? ஆழியார் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அவங்களை அன்மியூட் கொடுத்தாச்சு. லைன்ல இருக்கீங்களா? சரி. அடுத்த அன்பராக இந்திராணி, நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருப்பாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஜானகி இருக்காளான்னு பாக்க இருங்க. வாழ்க வளமுடன். அருமையான சிந்தனை உரை ஐயா. எனக்கு நான் பாதையில தான் வந்தேன். உங்க பேருக்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய லீலா வினோதங்களை அழகா எடுத்து சொல்லிட்டீங்க ஐயா. கிருபாநிதி அம்மா சொன்ன மாதிரி பிரபஞ்சத்திலே போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆராய்ச்சி செய்து விளக்கி சொன்ன மாதிரி இருந்தது. சாமி அருத்தந்தை அவர்களே சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ஈஸியா பரிணாம வளர்ச்சியை பத்தி சொல்றேன், நீங்களும் கேட்டுக்கிட்டு வரீங்க. ஆனா இதெல்லாம் நிகழ்வதற்கு கல்ப ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு சொன்னதை உங்களுடைய விளக்கத்துல மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஐயா. ரொம்ப அருமையான, ரொம்பவும் சிந்திக்கத்தக்க உரை இது. எல்லாரும் நிச்சயமா புரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்து யூடியூப்ல நாங்க ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட சாமிஜியோட தத்துவங்களோட கார்லேட் பண்ணி பார்த்து தெளிவடைய முடியும் எங்களை போன்றவங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஐயா. ஆனாலும் சிறப்பு ஐயா. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க சொல்லும் போது நாங்க சாமிஜியோட கருத்துக்களை மனசுல நினைச்சு பார்த்து உங்க பேச்சை கவனிச்சதுனால புரிஞ்சுக்க முடிஞ்சது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு சின்ன வேண்டுகோள், எங்களுக்கு 57வது திருமண நாள். உங்களுடைய வாயால் எங்களுக்கு வாழ்த்து கூறவும், பிரபஞ்ச ரகசிய உங்களுடைய வாயால் எங்களுக்கு வாழ்த்து கூறவும் ஐயா. வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா தம்பதிகள் வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா தம்பதிகள் வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா தம்பதிகள் வாழ்க வளமுடன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுமா, எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருந்தனால ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இது ரொம்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம். எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ ஈஸியான சமாச்சாரம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது. இன்னும் சான்ஸ் கிடைக்கும் போது எனக்கு எப்பாவது சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இது ஒரு 2 hours 3 hours நல்லா விளக்கினாதான் எல்லாருக்கும் இன்னும் டீட்டெயில்டா புரியும். நான் நிறைய ஒரு 100 ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணி அதை 25 ஸ்லைடா குறைச்சிட்டேன். இந்த பவர் பாயிண்ட் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி 40 மினிட்ஸ்ன்றதுனால நம்ம என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளார முடிக்கணுன்றதுக்காக ஒரு 28 ஸ்லைடா குறைச்சி முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் போட்டு கரெக்டாக நான் 40 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இன்னும் நல்லா டீட்டெயில்டா பேசலாமா? ரொம்ப நன்றி ஐயா. நான் இன்னொரு கருத்து சொந்த கருத்து சொல்றேன் ஐயா. இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் வயசானவங்க தான் இதுக்கு போகணும், மகரிஷியோட இதுக்கெல்லாம்னு பொதுவெளியில சொல்லிட்டு தெரியறவங்களுக்கு இதை கேட்கணும் ஐயா. மெத்தப்படுத்தவர்களாக நினைத்து கொண்டு இருப்பவர்கள் தங்களை இது உங்களுடைய உரைய அவசியம் கேட்கணுங்கிறதுதான் என்னோட ஆசை ஐயா. அத்தோட நீங்க இத நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு நீங்க எடுத்திருப்பீங்கிறது புரிய முடியுது. உங்களுடைய பிற்பகுதியை தான் கேட்டேன், அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஐயா. அதே மாதிரி மகரிஷி அவர்களோட அந்த இறைத்துகள் எந்த அளவுக்கு இப்போ கடைசியா ஒத்துக்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. பிக் பேங் தியரி தான் அப்படின்னு சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளல. அது இல்லைங்கிற மாதிரிதான் நாம ஆரம்பத்துல பேசணும். ஆனா மகரிஷி பிரம்மஞான இது விளக்கும் பொழுது அந்த தத்துவத்தை விளக்கி சொன்னாங்க. அப்ப
எல்லாருக்குமே ஓரளவு ஒரு லேசா புரிய ஆரம்பிச்சது ஐயா. இப்ப எம்ஃபில் அந்த மாதிரி எம்எஸ்சி படிக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப தெளிவா இருக்கும். எங்களை போன்ற பழைய கால அருள்நிதிகளுக்கு அவ்வளவா புரியலைன்னாலும் எம்எஸ்சி படிக்கிறவங்க, எம்ஃபில் படிக்கிறவங்க, டாக்டரேட் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உதவிகரமா இருக்குங்கிறது என்னோட கருத்து ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப மிக்க நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பாஸ்கர் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி அம்மா, நன்றி. உங்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அவர்களே ஐயாவிடம் கேள்வி அன்போடு அழைக்கணும். கேட்கலாங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு. சாந்தி சுந்தரம் அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. ஐயா வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா பேராசிரியர் ஐயா, ரொம்ப அற்புதம். இப்போதைக்கு நாங்க அதாவது என்னுடைய பாணின்னு சொல்லணும்னா, ஒரு ஏதோ குழம்பு செஞ்சோம், ஒரு சாப்பாடு செஞ்சோம்னா கொஞ்சோண்டு நம்ம டேஸ்ட் பார்ப்போம் இல்லையா? அது போல நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அடுத்து பாகம் 1 பாகம் 2ன்னு நீங்க நிறைய கொடுக்க போறீங்க. அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுப்பாங்க ஐயா. என் மனதில தோன்றதுன்னா உங்ககிட்ட நான் சொல்றேன், சரிங்களா? அதனால நீங்க 100 ஸ்டேட்ஸ் இன்னும் நீங்க நிறைய ஆராய்ச்சி பண்ண போறீங்க. எங்களுக்கு நிறைய விஷயத்த மகரிஷி மூலமாகவே கொடுக்க போறீங்க. அதெல்லாம் நாங்க கேட்டு நாங்க பயன்பெற போறோம் ஐயா. இது சொல்றதுக்காக தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். சரியா? நீங்க முடிச்சமே நீங்க நினைக்கவே வேண்டாங்கய்யா. நம்ம இது பாகம் 1ஆக வச்சுக்கோங்க. அடுத்து பாகம் 2 எத்தனை பாகம் நீங்க போடுறீங்களோ போடுங்க. நாங்க கண்டிப்பாக கவனிப்போம், நல்லபடியா தெளிவடைஞ்சுக்குருவோம். இந்திராணி அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு இது தேவையான அவசியமான எல்லா மக்களும், வேதாத்திரிய மக்கள் மட்டும் கிடையாது, அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய கொடுக்குறீங்க, சரிங்களாங்கய்யா? விஞ்ஞானம் மகரிஷி சொன்னதுங்கய்யா, விஞ்ஞானம் என்பது முழுமையடையவில்லை, விஞ்ஞானம் போன பிறகுதான் அந்த விஞ்ஞானத்தினுடைய முழுமை நமக்கு வருதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க தெளிவுபடுத்தலன்னு நான் சொல்றேங்கய்யா. மகரிஷி விஞ்ஞானமும் ஒரு சப்ஜெக்டே சொன்னாங்க. அப்ப அதுல சொல்லும் போது சொன்னாங்க, விஞ்ஞானத்துல அணுவோட நிப்பாட்டிட்டாங்க. ஆனா நம்ம தான் அந்த பரமாணுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத விஞ்ஞானத்தின் மூலமாக, சித்தர்கள் மூலமாக தான் நம்ம உணர்ந்தோம். அது போல தாங்கள் வேதாத்திரியத்தையும் இந்த விஞ்ஞானத்தையும் இணைத்து நீங்க சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கய்யா. கேள்வி எதுவும் இருக்குங்களா? கேள்வி ஒண்ணும் இல்லைங்கய்யா, ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்னும் நான் 4 தடவை டியூப்ல கேட்டதாங்க, யூடியூப்ல கேட்ட பிறகுதான் கேள்வி கேட்க முடியும். யூடியூப்ல வந்துரும், ஐயா ஸ்பீச் வரும், நீங்க அதுல கேட்டு இந்த செஷன்களுடைய क्वेश्चन அடுத்த செஷன்ல நாங்க கண்டிப்பா கேட்போங்க, குறித்து வச்சு கேட்போம். கண்டிப்பா ஐயா ரெடியா இருக்காங்க. மேலும் ஐயா சொல்லியிருக்காங்க, நீங்க தேவைப்பட்டால் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் கேட்கலாம்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அதை கிளியர் பண்றதுக்கு ஐயா தயாரா இருக்காங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி பாஸ்கர் ஐயா. அடுத்த அன்பராக சங்கீதா நடராஜன் அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கணும். கேட்கலாங்க சங்கீதா, அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. சங்கீதா நடராஜன் லைன்ல இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. அன்மியூட் கொடுத்தாச்சு. சரி, அது வரைக்கும் அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணியாச்சு, கேட்கலாம். நீங்க ஐயா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஐயா பிரபஞ்சம் ஒரு வைப்ரேஷன் கேட்கும் சொல்றாங்க இல்லைங்களா? அது பிரபஞ்சத்துல இருந்து வருதுங்களா? ஒவ்வொரு கோல் சுத்தும் போது அந்த வைப்ஸ் அந்த மாதிரி கேக்குது அப்படின்ட்டு கேட்கும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. இப்ப நம்ம ஒவ்வொரு பிளானட் சந்திரன், சூரியன், பூமி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோன், இந்த மாதிரி 9 கிரகணங்கள் இருக்கு. அந்த கிரகணங்களுக்கு இடையில் உட்பட்ட இடத்த சுத்தவெளி இது பேரியக்கம் பண்றதுக்கு மேல சுத்தவெளின்னு சொல்றோம். அந்த சுத்தவெளியில இந்த காட் பார்ட்டிகல், பிளாக் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றேன்னா அதனுடைய தன்மையை விஞ்ஞான கருவிகளால் உணர முடியவில்லை. அதனுடைய தன்மை எப்படி இருக்கு, அதனுடைய கெப்பாசிட்டி என்ன, எந்த மாதிரி ரேஸ் எமிட் பண்ணுது அப்படின்ற அந்த பேரியக்க மண்டலத்துக்கு மேல இருக்கிற பார்ட்டிக்கலை உணர முடியல. ஏதோ பார்ட்டிக்கல் இருக்கு,
அந்த அட்வான்ஸ்டு டெலஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அந்த பார்ட்டிகள் இருக்குன்னு தெரியுது, அது என்னன்னு தெரியல. பட் அதுதான் வந்து ஒரு சந்திரநாத் போஸ் என்ற விஞ்ஞானியும் ஒரு பிரான்ஸ் விஞ்ஞானியும் டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது 1960க்கு அப்புறம் 1960ல் டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது சம் பார்ட்டிக்கல் வந்து அங்கே மின்மினுத்துக்கிட்டு இருக்கு, சம் ஸ்பார்க் மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப மைனூட்டாக பார்க்கும்போது. ஸோ அதனுடைய எனர்ஜி, அது வந்து சயின்ஸ் பிரகாரம் நம்ம தோன்றியது ஃப்ரீ எலக்ட்ரான்னு அங்கே மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானப்படி ஃப்ரீ எலக்ட்ரான் ஆர் பிளாக் பார்ட்டிகல்னு சொல்கிறாங்க. நம்ம மகரிஷி பிரகாரம் காடு பார்ட்டிகல்னு சொல்கிறோம். ஸோ அந்த காடு பார்ட்டிகள்ன்றது நம்ம ஒரு விஞ்ஞானியும் சந்திரநாத் போஸ் என்ற விஞ்ஞானியும் பேரை வந்து அந்த பார்ட்டிகளை வந்து எதுவுமே என்ன பார்ட்டிகல்னு தெரியாதனால காடு பார்ட்டிகல்னு அவர் பேரை கொடுத்தாரு. நம்ம மகரிஷியும் அதுக்கு முன்னாடியே அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அந்த காடு பார்ட்டிகள் வந்து எனர்ஜி தொடர்ந்து நம்ம பிரபஞ்சத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு, பேரிக்க மண்டலத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அந்த எனர்ஜி தான் எல்லா பிளானட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. நமக்கு உடம்புலையும் அந்த எனர்ஜி தான் இருக்கு. எல்லாமே அந்த எனர்ஜி தான் வந்து எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படியே சஸ்பெண்டட் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம மகரிஷியும் அதான் சொல்றாரு, சுத்தவெளின்னு சொல்றது அதுதான் சுத்தவெளி. அதுதான் வந்து விஞ்ஞானிகளை வந்து அதை வந்து பிளாக் பார்ட்டிகல், டார்க் மேட்டர் ஆர் டார்க் மேட்டர்ன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். புரிஞ்சுதுமா? புரிஞ்சுங்களா ஐயா? புரியுதுங்க ஐயா. இப்ப வந்து ஐயா கேக்குறாங்க, உங்க கேள்விக்கு விடை கிடைச்சதுங்களா? தெளிவான விளக்கம் இருக்கு. ஓகே, நன்றி நன்றி. விட்டு விட்டு கேக்குது, பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்படிங்களா? இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஓகே, உங்களுக்கு பதில் கிடைச்சதுங்களா? கிடைச்சதுங்க ஐயா. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஏதாவது உங்களுக்கு ஐயா, ஆமா சேட் பாக்ஸ்ல ஐயா நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி. ஓகே, அடுத்த நண்பராக சங்கீதா நடராஜன் அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. சங்கீதா நடராஜன் லைன்ல இருக்கேன், கேளுங்க, பேசுங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா எனக்கு வந்து ஒரு புரிதல் என்ன இருந்துச்சுன்னா, பூமி எல்லாம் அப்படியே ஒவ்வொரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான். நம்ம மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு மிதந்து உருண்டு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கமே கிடைச்சிச்சு. ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா. 2-3 தடவை கேட்டோம்னா தான் புரியும் எனக்குலாங்க ஐயா. அதே மாதிரி அந்த மாஸ் அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாஸ் அப்படிங்கிறது அது வந்து இருப்பா அப்படியே இருக்கிறது தானுங்களா? அதுக்கு என்ன எனக்கு விளக்கம் சொல்லுங்க ஐயா, தெரிஞ்சுக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். இல்ல, மாஸ்ன்னா ஒரு பொருள், ஒரு கல். இப்போ வந்து பிரபஞ்சத்துல இன்னும் வந்து எரிக்கற்கள் விழுந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சப்போஸ் சில பொருட்கள் வந்து அன்பேலன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, இப்போ பிரபஞ்சமே வந்து ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன், எல்லாமே ஈக்குலிபிரியம், இங்கிலீஷில் சொன்னோம்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் எல்லாமே அதனுடைய பொருள் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு, ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு சங்கு சக்கரம் நம்ம எக்ஸிபிஷன்லாம் சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த ஃபோர்ஸை எடுத்துட்டாங்கன்னா, அந்த மோட்டாரை நிறுத்திட்டாங்கன்னா அது நின்று போயிடும். பட் பிரபஞ்சத்தில் அந்த மோட்டார் வந்து தொடர்ந்து ஃபோர்ஸ் வந்து கண்டினியூஸாக அதை சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி கோடான கோடி பிளானட்ஸு, ஸ்டார்ஸு எல்லாமே அதனுடைய இயங்கிக்கிட்டே இருக்கு. அதுதான் வந்து நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன முதல் விதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும் பொருள் ஓடிக்கொண்டே இருக்கும், நின்று கொண்டு இருக்கும் பொருள் நின்றுட்டே இருக்கும், அன்லெஸ் அதர்வைஸ் தேர் இஸ் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். வெளியில இருந்து ஒரு சக்தி கொடுக்காத வரையிலும் உட்காந்து ஒரே இடத்துல இருக்கிற பொருள் அப்படியே இருக்கும், ஓடிக்கிட்டு இருக்க பொருள் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில இருந்து ஏதாவது ஒரு அடிஷனலாக ஃபோர்ஸ், அதுக்கு ஓடுற பொருளை நிறுத்துறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குதுன்னா அது ஸ்லோவாக நின்று போயிடும். அந்த மாதிரி நம்ம பிரபஞ்சத்தில் எல்லா பொருள்களும் அது ஓடிக்கிட்டே இருக்கு, எல்லாமே அது சுற்றிக்கிட்டே இருக்கு. எது ஆரிஜின் முதல்ல எப்படி தோன்றியதோ அப்போ எப்போ ஃபோர்ஸ் E = mc²,
அந்த எனர்ஜி பிக் பேங் எனர்ஜி வந்து அந்த எனர்ஜி சக்தி வந்ததோ அது பொருளாகவும் அதனுடைய ஸ்பேஸ் அண்ட் வெலாசிட்டியாகவும் கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, E=mc². அந்த எனர்ஜி இந்த பிரபஞ்சத்தையே இன்னும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. அது பொருள், அது எல்லா கிரகங்களும் அது சுற்றிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு லட்சத்தில் கோடியில் ஒரு பொருள் ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் ஆச்சுனாக்கா அது மட்டும் எரிக்கற்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்லா வெளியே அன்பேலன்ஸ்மெண்ட் ஆகி வெளியே நம்ம மற்ற கிரகணத்து மேலேயோ மற்ற பூமி மேலேயோ சந்திரன் மேலேயோ விழும். இப்போவும் சொல்கிறாங்க பூமியில் எரிக்கற்கள் விழப்போகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எங்கேயாவது 1-2 இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இப்போ எல்லாமே பேலன்ஸ்டாக தான், எல்லாமே இந்த இயக்கம் பேலன்ஸு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம சுத்தவெளி இறைத்துகள்கள்னு மேலே பேரியக்க மண்டலத்துக்கு மேலே சுத்தவெளி இருக்குது. அந்த சுத்தவெளியில் தான் இந்த டார்க் மேட்டர் அந்த மாதிரி ஒரு இறைத்துகள்கள் இருக்குது. அந்த இறைத்துகள்கள்லேருந்து தொடர்ந்து எனர்ஜி வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் நம்ம எல்லாமே பேலன்ஸ்டு கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுதுங்கம்மா? புரிஞ்சுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைவு பண்ணிக்கலாங்களே? நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே